என்னுடைய பெயர் நடராஜன். ஒரு காலத்தில் ஒரு மகா பெரிய ஒரு குடிகாரனாக இருந்தேன். என்னுடைய 16வது வயதில் குடிக்க தொடங்கினவன் என்னுடைய 20வது வயதில் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் நான் குடித்துக் கொண்டே இருப்பேன். குடிப்பதற்கு பணம் இல்லை என்றால் என்னுடைய ரத்தத்தை விற்று நான் மதுபானம் வாங்கி குடித்திருக்கிறேன். இதன் என்றைக்கு நான் குடி பழக்கத்திற்கு நான் அடிமையாய் மாறினோ என் நிமித்தமாய் என் வீட்டில் சமாதானம் இழந்து போனது. என்னால் என் பெற்றோர்களுக்கு வேதனை உண்டானது. நான் குடித்து 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 பல இடங்களில் நான் நிர்வாணமாய் விழுந்து கிடந்திருக்கிறேன். எத்தனையோ மருத்துவரிடத்தில் போய் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று எத்தனை முயற்சிகள் செய்தும் எல்லா முயற்சிகளும் வீணாய் போனது. ஒரு கட்டத்தில் இந்த பாவ பழக்கம் என்னை அடிமைப்படுத்தி என்னை மரணத்தை நேராக நடத்த ஆரம்பித்தது. தற்கொலை செய்து மறிக்க வேண்டும் என்று நான் இருந்த சூழ்நிலையில் தான் 2 முறை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன். 3வது முறை தற்கொலை செய்து மறிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போதுதான் என்னை சந்திக்க ஒருவர் வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இயேசுவால் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். இந்த ஒளி பெருக்கின் வழியாய் வீடுகளுக்குள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன் வாழ்க்கையில நீ பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமா? இயேசு உன்னை பாவத்திலிருந்து இலவசமாய் உன்னை விடுதலை தருவார். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனுஷனுடைய ரத்தம் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஒரு மிருகத்தின் ரத்தமோ, ஒரு கோழியின் ரத்தமோ, ஒரு ஆட்டின் ரத்தமோ, ஒரு புனித தண்ணீரோ, ஒரு தாயத்தோ, ஒரு தகடோ, ஒரு யாகமோ, நீ கையில் கட்டியிருக்கிற கயிறோ, உன் பெற்றோர்கள் செய்கிற தானம் தர்மமோ, அல்லாவிட்டால் நீங்கள் செய்த தானம் தர்மமோ உன்னை ஒரு நாளும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. எந்த நடிகராலையும், எந்த நடிகையாலையும், எந்த அரசியல் தலைவராலையும் உங்களை பாவத்திலிருந்து